அப்போ ஒருவருக்கு செவ்வாய் தோஷம் இல்லைன்னா இவர்களுடைய ஊடல் இருக்குல்ல, அந்த ஊடலுடைய நேரம் இருக்குல்ல, அதை தொந்தரவு பண்ணும். அதனால் இவர்களுக்கு பலவீனமும் மன அழுத்தமும் ஏற்படும். ஏன்னா இந்த 2 ஆணுக்கும் பெண்ணுக்கும் இணையான சந்தோஷம் இருந்தால் தான் அந்த லைஃப் நல்லா இருக்குது. அந்த ஊடலில் இந்த தோஷத்துக்கு தோஷத்தை இணைக்கலைன்னா அந்த ஊடலில் இணையான சந்தோஷத்தை கிரகம் கொடுக்காது. அப்போ ஒருவர் திருப்தியாகவும் இன்னொருவர் அதிருப்தியாகவும் வாழ்ந்தால் லைஃப் வேறு ட்ராக் மாறும், பெரிய டிஸ்டர்ப் பண்ணும். அதனால தான் தோஷத்துக்கு தோஷத்தை இணைச்சி வை அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. அப்படி இல்லைன்னா நிறைய பின்விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால் சும்மா இல்லை, ராகு கேதுக்கு ராகு கேது, செவ்வாய்க்கு செவ்வாய் ஏன் இணைக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த கிரக வசியம் அதே தோஷம் இருந்தால் அது வசியமாக மாறிக்கும். உங்கள் உணர்வு அந்த பொண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் புரியும் சார். அதுக்காகத்தான் பாவம் வீட்டில் அவள் வேலை செஞ்சிட்ருக்காளே, காலையிலேருந்து மாங்குன்னு நம்ம ஏதாவது வாங்கிட்டாவது போவோம். அவளுக்கு ஒரு பூ பிடிக்கும், வாங்கிட்டு போவோம். அவளுக்கு இந்த ஃபுட்டு பிடிக்கும், வாங்கிட்டு போவோம். அந்த உணர்வுகளை டிக் மார்க் பண்ணுறது இந்த தோஷத்துக்கு தோஷத்தை நினைச்சா தான், இல்லைன்னா செய்யாது சார். இது அறிவியலும் ப்ளஸ் ஆன்மீகமும் கலந்தது தான் சார் ஜோசியம்.